RDX ரிப்போர்ட்ஸ் டிபேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்ஸ். செய்திகளை முழுமையாகவும் நுட்பமாகவும் தனித்துவமாகவும் உங்களுக்கு வழங்குகிறது RDX. RDX ரிப்போர்ட்ஸ் டிபேட் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒரே ஒரு செய்தி தான், ஆனால் அந்த ஒரு செய்தியை மற்றவங்க பார்க்காத ஒரு கோணத்தில் முழுமையாக உங்களுக்கு வழங்குறது. ரெண்டு தரப்பு இருக்குன்னு சொல்றாங்க. எல்லா செய்திகளையும் ரெண்டு தரப்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில செய்திகளில் 3, 4 பல தரப்பு கூட இருக்கிறது. எல்லா தரப்பையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதும் அதை சார்பாக முன்வைத்து தர்க்கங்கள் செய்யறதுமான டிபேட். அந்த செய்தியில என்ன ஒளிஞ்சிருக்கு, இந்த செய்தி என்ன செய்தி நமக்கு அடுத்து கொடுக்க போகுதுங்கிற எக்ஸ்க்ளூசிவ் தகவல்கள். ரிப்போர்ட்ஸ் டிபேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய விவாதத்தை ஒருங்கிணைக்கும் முதன்மை செய்திகளை முதலில் பார்த்து விடலாம். கரூர் பெருந்துயரம் உச்சகட்ட விவாதம், வருமா சிபிஐ விசாரணை? கரூர் பெருந்துயர சம்பவம் தொடர்பான 5 வழக்குகள் மீது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை. ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் குழு அமைக்கவும் சிபிஐ விசாரணை கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள். கரூர் பெருந்துயரத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் தரப்பிலும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விஜயை கரூரில் இருந்து காவல்துறைதான் அனுப்பி வைத்தது, தாவேகா வாதம். வழக்கில் எதிர் மனுதாரராக இல்லாத தாவேகா தலைவர் விஜயை நீதிமன்றம் நேரடியாக விமர்சித்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் தாவேகா வாதம். சம்பவ இடத்திலிருந்து விஜய் தப்பியோடவில்லை, போலீஸ் பாதுகாப்புடன் தான் அங்கிருந்து வெளியேறினார் என்றும் உச்சநீதிமன்றத்தில் தாவேகா வாதம். சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை. பாதிக்கப்பட்டவர்களை தாவேகா நிர்வாகிகள் சந்திக்க அனுமதிக்கப்படவில்லை என உச்சநீதிமன்றத்தில் தாவேகாவினர் வாதம். கரூர் பெருந்துயர மேல்முறையீட்டு வழக்கு, உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் கிடுக்குப்பிடி கேள்விகள். உயர்நீதிமன்றம் மதுரை கிளை விசாரணை எடுத்துக்கொண்ட பிறகு சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி விசாரித்தது ஏன்? சென்னை உயர்நீதிமன்றமும் மதுரை கிளையும் இருவேறு உத்தரவுகளை பிறப்பித்தது எதனால் எனவும் நீதிபதிகள் கேள்வி. தேர்தல் பரப்புரை வழிகாட்டு நெறிமுறை வழக்கு கிரிமினல் வழக்காக பதியப்பட்டது எப்படி எனவும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. விஜயின் தாமதமே காரணம், அரசு தரப்பு வாதம். 41 பேர் உயிரிழந்துள்ளனர், எனவே நீதிமன்றம் கையில் எடுத்து உத்தரவை பிறப்பித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வாதம். பிரச்சார இடத்திற்கு விஜய் தாமதமாக வந்ததே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என்றும் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வாதம். அஸ்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவை தமிழ்நாடு அரசு நியமிக்கவில்லை, நீதிமன்றமே நியமித்தது என்றும் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வாதம். தாக்கப்படும் தாவேகா, அரவணைக்கும் அதிமுக. தமிழ்நாடு அரசியலில் உருவாகி இருக்கும் கொள்கையற்ற கூட்டத்தை பாஜக அடிமைப்படுத்த முயல்கிறது என தாவேகாவை சூசகமாக விமர்சித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார கூட்டங்களில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் தாவேகா கொடி மற்றும் பேனர்கள். தாவேகா தொண்டர்களை திமுக வஞ்சிக்க நினைத்தால் அவர்களுக்காக அதிமுக குரல் கொடுக்கும் என பேசிய முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன். உச்சகட்ட விவாதம், சிபிஐ விசாரணை வருமா அப்படிங்கிறதா இன்றைக்கு கேள்வி. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கரூர் பெருந்துயர வழக்கு வந்த போது தமிழ்நாடு 2 ஆண்டு நின்றுச்சு. என்னையா ஒரு ஜட்ஜி இப்படி கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு. இன்னைக்கு தாவேகா தரப்புல இருந்து சில கோரிக்கைகள் கட்சி ரீதியாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பும் சம்பந்தமே இல்லாத சில பாஜக ஆதரவு தரப்புகளும் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. சிபிஐ விசாரணை வேணுங்கிறது தாவேகாவோட கோரிக்கை இல்லதான். ஆனா இன்னைக்கு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறது. வருமா சிபிஐ விசாரணை அப்படிங்கிற ஒரு தலைப்புல RDX இன்னைக்கு உள்ள போறோம். ராப் என்ன சொல்லுதுங்கிறத பார்த்தோம்.
கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புகள் தொடர்பான மேல்முறையீடு வழக்குகளில் தாவேகாவிற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் விவாதங்கள் ஆனால் பரந்தன. குறிப்பாக கரூரில் உயிரிழப்புகள் நிகழ்ந்த நேரத்தில் விஜய் அங்கிருந்து ஓடி ஒளியவில்லை, காவல்துறையே அவரை அங்கிருந்து புறப்பட சொல்லி வழியையும் ஏற்படுத்தி கொடுத்தது என தாவேகா தரப்பில் தமிழ்நாடு காவல்துறை மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. மேலும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் நடத்த வேண்டும் என்றும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதை கடுமையாக எதிர்த்த தமிழ்நாடு அரசு விஜய் 7 மணி நேரம் தாமதமாக வந்ததாலும் தொண்டர்கள் தண்ணீர் இல்லாமல் பலர் சோர்வடைந்து மயக்கமுற்றார்கள் என்றும் அனைத்து வழக்குகளையும் சிபிஐக்கு அனுப்பக்கூடாது என மறுத்து பேசியது அரசு தரப்பு. கூடவே ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டதையும் கரூர் விவகாரத்தை விசாரிக்க சிறந்த போலீஸ் அதிகாரியை நியமித்துள்ளதாகவும் வாதிட்டது. இதில் தமிழ்நாடு அரசை பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சொன்ன உச்சநீதிமன்றம் வழக்கை ஒத்திவைத்திருக்கிறது. கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்பிருக்கிறதா என்பது குறித்து விவாதிக்கிறது இந்த RDX. உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கேட்குறாங்கன்னு சொல்லப்பட்டாலும் கூட தாவேகா தரப்புக்கு இது என்ன மாதிரியான ஒரு முயற்சி அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க 2 விதமான எண்ணங்கள் ஓடுது. கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் நேரடியாக பொறுப்பு இல்லைனாலும் யாரோ ஒரு ஆள் அதை பொறுப்பு எடுத்துக்கணும். தாவேகா அது அரசினுடைய தோல்வியாக சித்தரிக்க முடிகிறது. அரசு அது நீங்கள் அவங்க கட்சியாக பொறுப்பு ஏற்றுக்கணும், ஒரு கட்சிக்கு எந்த விதமான பொறுப்பும் இல்லாமல் இருக்குன்னு 2 பேரும் பந்தை உருட்டி விட்டுட்டு இருக்காங்க. தாவேகா என்ன நினைக்கிறாங்கன்னா, உச்சநீதிமன்றத்திற்கு போய் நடந்த சம்பவம் ஒரு விபத்து, ஆனால் அந்த விபத்துக்கு அரசு தான் காரணம்னு ஏதேனும் ஒரு பதிலை சுப்ரீம் கோர்ட் நம்ம கொடுத்துறாதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க இன்னைக்கு போயிருக்காங்க. அந்த வழக்கறிஞர்கள் எடுத்து வச்ச வாதத்தையும் நம்ம அப்படி தான் பார்க்க முடிஞ்சுது. அது என்ன நிறைவேறிச்சாங்கிறது நமக்கு தெரியணும். RDXக்கு எழுந்திருக்கிற முதல் பெருங்கேள்வி என்னங்கிறது பார்த்தலாம். RDXக்கு எழுந்திருக்கிற முதல் பெருங்கேள்வி, உச்சநீதிமன்றத்தில் தாவேகா தரப்பில் தமிழக போலீஸ் மீது முரணான குற்றச்சாட்டுக்களை வைக்கிறாங்களா? அவங்க ஊடகத்தில் சொன்னது ஒன்று, உயர்நீதிமன்றத்தில் சொன்னது ஒன்று, சுப்ரீம் கோர்ட்டில் இன்னைக்கு சொன்னது ஒன்று. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரகுமான்? இன்னைக்கு ஒரு போலீஸ் மீது நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாங்க, இங்கே சொல்லாத பல விஷயங்கள் அங்கே சொல்லியிருக்காங்க. என்னன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று, விஜய் அங்கிருந்து ஓடி போகவில்லை, விஜய் அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் தான் கட்டாயப்படுத்தி கிளம்பி போக சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் போனோம், இப்போ வரைக்கும் எங்களை உள்ளே பார்க்கறதுக்கு அனுமதிக்கலை அப்படின்னு. நமக்கு ஆச்சரியம், ஒருவேளை காவல்துறை கட்டாயப்படுத்தி இருந்தாங்கன்னா அது முதல் நாளோ 2வது நாளோ கூட சொல்லியிருக்கலாம், விஜய் வெளியிட்ட வீடியோவில் சொல்லியிருக்கலாம். ஆனால் உச்சநீதிமன்றம் வரைக்கும் இது ரகசியமாக காத்திருக்காங்கிறது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்போ மக்கள் மன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், இப்படி இதில் ஒரு படிநிலை இருப்பதை நம்ம பார்க்கிறோம். மக்கள் மன்றத்தில் ஒரு விவாதம் வருகிறது. ஏன்னா முதல் நாளே அந்த விவாதம் வந்து விட்டது. அந்த 41 பேர் உயிரிழப்பு, அந்த துயரம் நேரிட்ட உடனேயே ஒரு விவாதம் வந்து மக்கள் மன்றத்தில் கிளம்புகிறது. 2 தரப்புகளாக அதுங்க பிரிஞ்சு சொல்றாங்க. இதன் பிறகு உயர் நீதிமன்றத்திற்கு ஒரு வழக்குக்கு போறாங்க. அப்ப இயல்பாக நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும்னா, மக்கள் மன்றத்தில் என்ன பேசப்பட்டதோ அதுதான் உயர் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்படும் என்று நாம் எதிர்பார்த்தோம். அரசு தரப்பு அப்படிதான் முன் வச்சாங்க. ஆனா தாவேகா தரப்பு அப்படி மக்கள் மன்றத்தில் சொன்ன எதையுமே முன்வைக்கல. உயர் நீதிமன்றத்தில் அது ஒரு சதி செயல், ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் இந்த சதியை செஞ்சுட்டாரு, உள்ள விசமிகள் புகுந்துதான் அப்படி குழப்பத்தை ஏற்படுத்திட்டாங்க என்பது போல எதுவுமே அவர்கள் தரப்பில் சொல்லப்படவில்லை. மாறாக அது ஒரு விபத்து என்பது போன்ற வாதம் தான் அங்கு முன்வைக்கப்பட்டதுங்கிறதை பார்த்தோம். இப்போ உச்ச நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறது, மேல்முறையீடுக்காக போறாங்க அவங்க. அப்படி போகும்போது உயர் நீதிமன்றத்தில் சொல்லாத ஒன்றை உச்ச நீதிமன்றத்தில் அவங்க சொல்றாங்க. அப்போ ஏன் இந்த உயர் நீதிமன்றத்தில் அது முன்வைக்கப்படவில்லை என்கிற ஒரு கேள்வி தொக்கி நிற்கிறது. அது இருக்கட்டும், அது அவங்க அநேகமாக இனி மக்கள் மன்றத்தில் மீண்டும் ஒரு முறை கூட தாவக்காதக்கான விளக்கத்தை வந்து சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒன்று நீங்கள் கேட்குற கேள்வி என்னன்னா, முன்னுக்கு பின் முரணா பேசுறாங்களா அப்படிங்கும்போது நீங்கள் வந்து காவல்துறையிட்ட தான் பாதுகாப்பு கேட்குறீங்க இல்லையா? நீங்கள் விஜய்க்கு ஆனாலும் சரி, உங்களுடைய கூட்டத்துக்காக ஆனாலும் சரி, காவல்துறையிடம் தான் பாதுகாப்பு கேட்குறீங்க. ஆனால் அதே காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என்று உச்சநீதிமன்றத்தில் போய் சொல்கிறீங்க. ஒன்று. ரெண்டாவதா வந்து பார்த்தீங்கன்னா, சிபிஐ விசாரணை வேணும் என்பது கூட இந்த வழக்கினுடைய ஒரு பிரேயராக இருக்கு. ஏன்னா மொத்தம் 5 பெட்டிஷன்ஸை வந்து இன்னைக்கு உச்சநீதிமன்றம் எடுத்துட்டு இருக்கு. இந்த 5 பெட்டிஷன்ஸ் மேலே விவாதம். அதில் ஒரு பெட்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, சிபிஐ விசாரணை வேண்டும்னு அவங்க சொல்றாங்க. இப்போ சிபிஐ விசாரணை குறித்து ஏற்கனவே தாவேகா எத்தகைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க என்பதை நம்ம சேர்த்தான் பார்க்கணும். அவங்க வந்து இது வந்து வழக்கை இழுத்தடிப்பதற்கான ஒரு வழிமுறையாக இருக்குமே என்று கடந்த காலத்தில் அவங்க விமர்சிச்சிருக்காங்க. அப்போ இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்து அவங்க சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று அவங்க சொல்லலை. ஸோ அப்போ அவங்களுடைய இந்த நிலைப்பாட்டில் வந்து ஒரு முன்னுக்கு பின் முரணான தன்மை இருக்கிறதோன்ற சந்தேகம் நமக்கு எழுகிறது இல்லை. இப்போ இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா, இன்னைக்கு தாவேகா உச்சநீதிமன்றத்துக்கு போனதில் வந்து புத்திசாலித்தனமாக சில வேலைகளை பார்த்துருக்காங்க. இந்த மக்கள் மன்றத்தில் வந்து சதி கோட்பாடுகளை சொல்லி அடித்தாங்க, கழுத்தறுத்தாங்க, நெஞ்சில் குத்துனாங்க, ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு, தடியடி நடந்துச்சு, இதையெல்லாம் கட்சி சார்பாக மக்கள்கிட்ட சொல்லிட்டு சென்னை ஹைகோர்ட்டில் அதெல்லாம் பற்றி பேசவே இல்லை. நம்ம கூட கேட்டோம், என்னப்பா செந்தில் பாலாஜியில் கூட சொல்லலையே அப்படின்னு.
சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்னன்னா, தாவேகா சார்பாக ஆஜராகிற வழக்கறிஞர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு நீதி வேணும், அந்த நீதி காவல்துறை சென்னை கரூர் மாவட்ட காவல்துறை மீது நாங்கள் ஒரு புகாரை சொல்றோம், அந்த புகாரை தமிழக காவல்துறையை எப்படி விசாரிக்க முடியும்? அஸ்ரா கார்க் ஐஜி தலைமையில் மெட்ராஸ் ஹைகோர்ட் நாங்கள் கேட்காத ஒரு தீர்வை சொல்லிட்டாங்க. நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்னா, சென்னை உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு நீதியரசர் வழிகாட்டுதல் மேற்பார்வையில் நீங்கள் ஒரு விசாரணை கமிஷனை போட்டு நீங்கள் அதை செய்யுங்க அப்படின்னு. ஆனால் ஒருவேளை அவங்க பொதுமக்கள் மன்றத்தில் சொன்ன சதி கோட்பாடுகள் எல்லாம் சொல்லாமல் போயிட்டா பிரச்சனை ஆயிருமேன்னு பாதிக்கப்பட்ட ஒரு தனிநபரை தாவேக்காவை அந்த 5 பெட்டிஷனில் ஒரு பெட்டிஷன் அவர் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இதில் போலீஸுக்கு அடிபடவே இல்லை, ஒரு வண்டி இல்லாத ஆம்புலன்ஸ் வந்துச்சு, இந்த மாதிரியான சதி கோட்பாடுகளை கட்சி சார்பாக சொல்லாமல் தனிப்பட்ட ஒரு நபராக அங்கே பங்கெடுத்த ஒரு நபராக முன் வச்சிருக்கிறாங்க. இதை கோர்ட் கவனிச்சுக்கிட்டே இருக்கு. அப்புறம் எந்த அடிப்படையில் நீங்கள் திடீர்னு ராத்திரியோட ராத்திரியா போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க? அப்போ இந்த கேள்வியை கேட்ட உடனே உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு டவுட் வருது. எப்படிங்க ஒரே ராத்திரியில், அதாவது மாலை 6 மணிக்கு மேல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம்ங்கிறது விதி இருக்கு. அவசர சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிற போது அவசர கால சூழ்நிலைகளில் இதெல்லாம் பண்ணலாம், மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட அனுமதி வாங்கி தாராளமாக பண்ணலாம். அப்போ ஜட்ஜி கேட்குறாரு, பொதுவாக மருத்துவமனைகளில் இவ்வளோ பெரிய விபத்தை எதிர்கொள்வதற்கான ஃபெசிலிட்டி இருக்கான்னு நமக்கு தெரியல, எத்தனை பேர் அங்கே டேபிள்ஸ் இருந்தாங்க, எவ்வளோ ஃப்ரீசர்ஸ் இருந்துச்சு, எப்படி நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நமக்கு கிடைச்ச தகவல் படியே கரூர் மாவட்டத்தில் அன்று ஒரு நாள் மட்டுமே 80 மருத்துவர்கள் பணியில் இருந்திருக்கிறாங்க. இந்த விபத்து ஏற்பட்ட பிறகு பக்கத்து மாவட்டங்களில் இருந்த மருத்துவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 220 பேரை அவங்கவுங்க வீக் ஆஃப் ஷிஃப்ட் முடிஞ்சு போனவங்க எல்லாரையும் எமர்ஜென்சின்னு சொல்லி திரும்ப வர வச்சு 220 மருத்துவர்களை அடுத்த 1-2 மணி நேரத்துக்குள்ள கொண்டு மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இயல்பாகவே கரூர் மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில் ஃப்ரீசர்ஸ், இறந்து போனவர்களை வைக்கிற ஃப்ரீசர்ஸ் 60 ஃப்ரீசர்ஸ் இருக்கு. ஸோ ஆப்வியஸாக அதில் ஒரு சரிபாதி காலியாக இருந்திருக்குது. சில ஃப்ரீசர்ஸை அவங்க வெளியிலிருந்தும் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அன்றைக்கு மட்டுமே 150 படுகைகளை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. துரித கதியில் ஒரு 2-3 மணி நேரத்திற்குள்ள தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்புங்கிறது இந்தியாவின் எந்த மருத்துவ மாநிலத்தோட மருத்துவ கட்டமைப்புக்கும் ஒருபடி மேலே தான் இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாடு அரசு அடுத்த பதில் மனுவில் தாக்கல் செய்வாங்க. ஆனால் இந்த சதி கோட்பாடுகளை தாவேகா தரப்பு உச்சநீதிமன்றத்தில் கட்சி சார்பாக சொல்லாமல் அதை காவல்துறையினுடைய குளறுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சிருக்கு. உயர்நீதிமன்றத்தில் அவங்க அடி வாங்கினதாகவும் உச்சநீதிமன்றத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சிருக்கிறதாகவும் சொன்னாங்க. நானும் காலையிலேருந்து பார்க்குறேன், அந்த செய்தியில் அந்த ரிலீஃப் என்னங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லை, ஏன்னா உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு பதில் மனு பிரமாண பத்திரம் அபிடபிட் தாக்கல் பண்ணதன் பிறகு அதையும் கணக்கில் எடுத்துக்கொண்ட பிறகே உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல திரும்ப திரும்ப இப்படி ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. அதாவது தாவேகாவிற்கு ஒரு நிவாரணம் அளிக்கும் வகையிலும் திமுக அரசை கடுமையாக ஒரு கேள்வி கேட்கக்கூடிய வகையிலும் உச்சநீதிமன்றம் அப்படி எப்படி உயர்நீதிமன்றம் தாவேகாவை பார்த்து கேட்டதோ அப்படி உச்சநீதிமன்றம் திமுக அரசை பார்த்து கேட்டு விட்டது என்பது போல சமூக வலைத்தளங்களையும் பரவலாக பேச்சுகளையும் அப்படி ஒரு செய்தி பரவுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதுல என்ன உண்மை இருக்குங்கிறத நானும் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்தேன். நான் என்ன அவங்க கேட்டுட்டாங்க, ஏன்னா இப்ப உயர் ஐயா அப்படின்னு சொல்றதுக்கு அளவுக்கு தாவேகாவுக்கு எதுவும் கிடைக்கல. நம்ம இப்படி சொல்லிட்டோம்னா அதுக்கும் கூட கோச்சுக்குவாங்க. நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா உயர்நீதிமன்றம் என்ன கேட்டதுன்னா, சம்பவம் நடந்த உடனேயே அந்த இடத்திலிருந்து விஜய் தப்பி ஓடி விட்டார், அல்லது அந்த இடத்தை அபாண்டன் பண்ணிட்டு போயிட்டாரு. இது தலைவருக்கு அழகா? இது ஒரு தலைமை பண்பு இல்லாத வேலை. தாவேகா என்ன மாதிரியான கட்சி? இப்படி ஒரு பெரும் உயிரிழப்பு நேர்ந்திருக்கிற வேளையில அது குறித்து இப்படி அக்கறைப்படாமல் இருப்பது எத்தகைய மனோநிலையை காட்டுகிறது என்பது போல உயர்நீதிமன்றம் கேட்டது. இது தாவேகாவை பார்த்து நேரடியாகவே கேட்கப்பட்ட கேள்வி. ஏன்னா இதெல்லாம் ஒரு கட்சியாங்கிற போல அந்த டோன்ல கேட்டாங்க. இல்ல, டோன்ல அவர் நேராவே கேட்டார். இப்போ உச்சநீதிமன்றம் அப்படி ஏதாவது கேள்வி கேட்டிருக்கா? இல்ல. ஆனா கேட்டிருக்கு. என்ன கேட்டிருக்காங்கன்னா உயர்நீதிமன்றத்தை கேட்டிருக்காங்க. என்ன உயர்நீதிமன்றத்தை அவங்க கேட்டிருக்கிறாங்க? மதுரையில 2 நீதிபதிகள் அமர்வு டிவிஷன் பெஞ்ச் ஒரு கேஸை எடுத்துக்குது விசாரணைக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் என்று சொல்லக்கூடிய SOP, பொதுக்கூட்டங்கள், இந்த பேரணிகளுக்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்பது தொடர்பான வழக்கு. அதே வழக்கு ஏன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டது? அங்க டிவிஷன் பெஞ்ச் எடுத்துட்டாங்க. டிவிஷன் பெஞ்ச் எடுத்ததுக்கு அப்புறம் இதை சிங்கிள் ஜட்ஜ் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று ஒரு கேள்வி உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. ஒன்று, யாரை கேட்டிருக்காங்க? உயர்நீதிமன்றத்தை கேட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டை பார்த்து கேட்டிருக்காங்க. அப்படி அவங்க சொல்றாங்க. ஒன்று. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா பிரேயர் வேற. சென்னை உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்ட மனுவினுடைய கோரிக்கை வேறு.
அந்த கோரிக்கை வந்து SOPக்கான கோரிக்கை. ஆனா அந்த நீதிபதி வந்து என்ன பண்றாருன்னா SIT அமைக்கிறார், சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அவர் உத்தரவிடுகிறார். கோரிக்கை ஒன்றாக இருக்கும் பொழுது உத்தரவு வேறாக இருப்பது ஏன் என்று எங்களுக்கு விளங்கவில்லை என்று அவங்க ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. இது 2. மூன்றாவதாக இந்த கரூர் சம்பவம் என்பது உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கீழே வர்றது, அதை ஏன் சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்தது என்று கேட்டிருக்காங்க. இந்த 3 கேள்வியும் அவங்க கேட்டிருக்காங்க. இந்த 3 கேள்வியுமே உயர்நீதிமன்றத்தை பார்த்து கேட்கப்பட்ட கேள்வி. அப்போ தமிழ்நாடு அரசு சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து SIT வேணும்னு நாங்க கேட்கல. ஒன்று. ரெண்டாவதா, இது இந்த அதிகாரி தலைமையில வேணும்னு நாங்க பெயர்கள் எதையுமே பரிந்துரைக்கவில்லை, அது உயர்நீதிமன்றமே பார்த்து பிறப்பித்த உத்தரவு என்று அவங்க தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசுக்கு கண்டனம் எதுவும் இல்லை. நம்ம வந்து நான் ஆக்சுவலா என்ன நினைச்சேன்னா, ஒருவேளை தாவைக்கா ஆட்கள் வந்து தாவைக்கா தொண்டர்கள் நிர்வாகிகளும் வந்து திமுகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பின்னடைவு தமிழ்நாடு அரசு ஸ்க்ரூ பண்ணிட்டாங்க அப்படின்னதும், சரி தமிழ்நாடு அரசுக்கு இங்கே எச்சரிக்கை விடுத்திருப்பார்கள் போல அப்படின்னு நானும் செய்து பரட்டுறேன். என்னுடைய கண்களுக்கு தெரியல. நீங்க தான் நம்ம படிச்சுட்டு இருந்தீங்க. ஆமா, ஹைகோர்ட்டுக்கு நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது ஒரு சட்ட ரீதியிலான ஸ்ட்ரக்சரல் கன்ஃபரன்டேஷன் சொல்லிக்கலாம். தமிழக அரசு இதுல ஏதாவது ஒரு வகையில பின்வாங்கியிருக்காங்களா, இல்ல அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா? இல்ல, அதை வந்து தமிழக அரசை பொறுத்தவரையில மக்கள் மன்றத்தில் என்ன சொன்னார்களோ, உயர் நீதிமன்றத்தில் என்ன சொன்னார்களோ அதையே தான் உச்ச நீதிமன்றத்திலும் சொல்லியிருக்கிறாங்க. இதுல எங்கேயுமே முரண்பாடு இல்லை. மக்கள் மன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அளித்த விளக்கமாக இருந்தாலும், அல்லது அரசு துறை செயலாளர் அமுதா தலைமையிலானவர்கள் அளித்த விளக்கமாக இருந்தாலும், இந்த விளக்கம் தான் உயர் நீதிமன்றத்திலும் சொல்லப்பட்டது. அதே விளக்கம் தான் உச்ச நீதிமன்றத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க அளித்த விளக்கத்தில் எங்குமே முன்னுக்கு பின் முரணாக இல்லை. ஒரே வாதத்தை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. ஏன் நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க என்பதற்கு அவங்க ஒரு விளக்கம் சொல்றாங்க. என்னன்னா, இவ்வளவு பெரிய துயரம் நேர்ந்திருக்கிறது, அந்த மக்கள் வந்து அலை பாய்ந்து கொண்டு அல்லாடி கொண்டிருக்கிறாங்க, இந்த நேரத்தில் இதை தாமதிப்பது என்பது அது மேலும் அவங்களை வந்து துன்பப்படுத்துவதாக அமைந்துவிடும் என்பதனாலதான், இதற்கு சட்ட விதிகள் இருக்கின்ற காரணத்தினால்தான் பிற மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்களை வரவழைத்து நாங்கள் 6 மணிக்கு மேல, இரவுல கிடையாது, 6 மணிக்கு மேல, 6 மணி 7 மணிக்கு சம்பவம் நடந்ததன் பிறகு மருத்துவமனைக்கு வராங்க. அந்த உயிரிழப்புகள் நேர்ந்ததன் பிறகு நாங்கள் வந்து அந்த ப்ரொசீஜரை வந்து நாங்கள் தொடங்கணும் என்பது போல அவங்க சொல்றாங்க. இது வந்து சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்டது, மாவட்ட நிர்வாகத்தினுடைய அனுமதியை பெற்றுத்தான் நாங்கள் செய்தோம், இதுல வந்து ஏதும் பிழை இல்லை என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அஸ்ரா கார்க்குங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா காம்பிடன்ட் ஆஃபீஸர் தான், அவர் வந்து இன்டெகிரிட்டி உள்ள ஆஃபீஸர் தான், இதுக்கு முன்னாடி பல வழக்குகளை இப்படி விசாரித்திருக்கக்கூடியவர் தான். ஸோ அவர் ஒரு தகுதியுள்ளவர் தான். எனவே அந்த விசாரணையை நாம சந்தேகிப்பதற்கு எந்த காரணமும் இல்லை என்பது போலும் தமிழக அரசு சொல்லியிருக்கிறார். இல்லை, நீங்கள் தமிழ்நாடு அரசு இந்த ஒரே இரவில் இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு இன்னொரு பெரிய காரணம் என்ன நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒரு கூட்ட நெரிசலில் சிக்கி உடல்களை தூக்கிட்டு வராங்க. இறந்து போய் தூக்கி கொண்டு வந்த உடல்கள் ஒரு பக்கம், அவசர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டு அதற்கு பிறகு நம்ம ஷோ முடிகிற வரைக்குமே சாட்டர்டே வந்து 31 தான், 29 தான் ஓடிட்டு இருந்துச்சு, 40 ரீச்சே பண்ணலை. ஸோ அஃபிஷியலாகவே 25 பேர் தான் இறந்துருக்காங்க, மீது சீரியஸாக இருக்காங்க. இந்த 25 இறந்து போன நபர்களுடைய குடும்பங்கள் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற கிட்டத்தட்ட அப்போ ஒரு 100 பேர் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இவர்களுடைய மொத்த உறவினர்களும் மருத்துவமனை வாசலில் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் போகும்போது, தகவல் கிடைக்கிற போது பெருந்திரள் கூட்டம் ஒன்று அரசு மருத்துவமனை முன்பாக மிகப்பெரிய அளவில் முன்னாடி நிற்பாங்க. இதில் என்னன்னா, கட்சி சார்பாக சதித்திட்டங்கள், கான்ஸ்பிரசி எல்லாம் வேற பரப்பிட்டு இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, விஜய் அந்த இடத்துக்கு வந்தாலும் வராவிட்டாலும் அந்த இரவில் போஸ்ட்மார்ட்டம் நடந்து முறையாக உடல்கள் ஒப்படைக்கப்படாவிட்டால் நம்ம கெஸ் பண்றது உண்மையிலேயே இன்னும் ஒரு மோசமான விபத்து அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடும். மாவட்ட நிர்வாகம் ரொம்ப துரிதமா, ரொம்ப பெர்ஃபெக்டா செயல்பட்டு ரொம்ப அவசரமா எல்லாத்தையும் ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி அந்த வேலையை பார்த்துருக்காங்க. அது மாவட்ட நிர்வாகம் அரசு பதில் மனு தாக்கல் செய்யும் போது டீட்டெயிலாகவே எத்தனை மணிக்கு வந்தாங்க, எந்தெந்த மருத்துவர்கள் இருந்தாங்க, போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு எத்தனை டேபிள்ஸ் இருந்துச்சு, எவ்வளோ டெக்னீஷியன்ஸ் இருந்தாங்க, டெக்னீஷியனோட குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்க எவ்வளவு அனுபவம் மிக்கவர்கள், எத்தனை போஸ்ட்மார்ட்டம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க, இந்த 41 பேருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், இந்த முழுமையாக போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு உடல்கள் அந்தந்த உறவினர்கள், நீ யாரோ ஒருத்தருக்கு ஒரு பாடியை கொடுக்க முடியாது, ஸோ இவர் தான் அவருடைய உறவினர்னு ஒப்படைக்கப்பட்டு அவங்கள்ட்ட ப்ராப்பராக எழுதி வாங்கி அவங்களுக்கு மரண சான்றிதழ் கொடுத்து அவங்க அதுக்கப்புறம் போய் இறுதி கடமைகளை ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட நீ நல்லா கவனிச்சிங்கன்னா, அன்று 1 மணி, நான் அன்னைக்கு லைவ் பண்ணிட்டு இருக்கும்போது 2 மணின்னு நினைக்கிறேன், இறந்து போனவர்களை எடுத்துக்கொண்டு போவதற்கே 10 ஆம்புலன்ஸ் ரெடியாக இருந்துச்சு வாசல். ஸோ அவங்க வந்து பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷனில் தெளிவாக இருந்தாங்கிறதுனால இந்த ப்ராப்பராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு அஃபிடவிட்டாவே தாக்கல் பண்ணிடுவாங்க. இதில் நமக்கு இருக்கிற ஒரே சிக்கல், சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு படி மேலே போய் தாவைக்காவை விமர்சிச்சோ, இல்லை ஒருவேளை இதெல்லாம் பார்ட்டியா அப்படின்னு கேட்கறதுங்கிறது வந்து உண்மையிலேயே தமிழ்நாட்டின் மீது ஒரு அன்பு கொண்ட ஒரு குரல் இல்லையா? ஒரு 41 பேர் இறந்து போன ஒன்றுக்கு குறைஞ்சபட்சமாக நீங்கள் பொறுப்பெடுத்துக்க வேணாமா?
இப்போ இந்த பதில சொல்ற ஆட்கள் வந்து இன்னொரு நீதிபதி சொல்லியிருந்தாரு, விஜய் நீங்க சாதாரணமா எப்படி நினைப்பீங்க, விஜய் ஒரு சூப்பர் ஸ்டார் இல்லையா, அவர் பார்க்கறதுக்கு கூட்டம் வரும் தானே, 10,000 பேர் நீங்க எப்படி நினைக்கலான்னு காவல்துறை அதிகாரியை கேட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டு வழக்குகளை கவனிக்கிற தமிழ்நாட்டின் மண்ணை அரசியலை உற்று நோக்குகிறவர்களுக்கு இந்த விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி புதுதில்லையோ அதே மாதிரியான ஒன்றை தான் சென்னை உயர்நீதிமன்றமும் சொல்லியிருந்தது. நமக்கு இதில் வேற சில கேள்விகள் இருக்கு. கரூர் பெருந்துயரத்தில் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறாங்க தாவேகா. நிறைய முன்னுக்கு பெண்ணுக்கு முரணான குற்றச்சாட்டுகள் இருக்கு. ரெண்டாவது கேள்வி என்னன்னு பாட்டலாம், சதிச்செயல் அப்படின்னு தனி மனு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருந்தாங்க. உச்சநீதிமன்றத்தில் சொன்னதை நீங்க வந்து ஏன் வந்து சுப்ரீம் கோர்ட்ல எழுப்பியிருக்கீங்க, ஏன் அது ஹைகோர்ட்ல எழுப்பல அப்படிங்கிறதான் கேள்வி. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் எல்லாத்தையும் உண்மையை சொல்லிக்கலாம், சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே தங்களுக்கு நீதி கிடைக்காதுன்னு தாவேகாக்கள் முடிவு பண்ணிட்டாங்களோ? ஆமாம், இப்போ நீங்கள் அது எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுனா, மக்கள் மன்றத்தில் ரொம்ப மிக வலுவாகவே அது சொல்லப்பட்டது. கத்தி எடுத்து குத்துனாங்க, கழுத்து அறுத்தாங்க, ஆட்கள் பூந்து அடிச்சு. ஏன்னா இப்போ பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனே வந்து 41 பேரை அடிச்சு கொள்ளலையா என்பது போலலாம் அவங்க கேட்குறாங்க. அப்போ மக்கள் மன்றத்தில் அவங்களுடைய சொற்கள் தெளிவாக இருக்கின்றன. அது மிக மோசமான ஒரு சதிச்செயல் என்பது போல அவங்களுடைய சொற்கள் வந்து தெளிவாக இருக்கின்றன. ஆனால் நீதிமன்றத்திற்கு போகும்போது அந்த சொற்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெளிவு இல்லை. எப்படி தெளிவு இல்லைன்னா, இப்போ ஆதவ அர்ஜுனா போட்டிருக்கிற பெட்டிஷனில் ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த கூட்டத்துக்குள்ள விசமிகள் மிஸ்கிரியன்ஸ் புகுந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக இத்தனை உயிரிழப்புகள் நேர்ந்திருக்க கூடும் என்பதை நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாதுன்றாங்க. இப்படி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத நீங்க ரூல் அவுட் பண்ணிட முடியாதுன்னு தான் சொல்றாங்க. எவ்வளவு வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்க. மக்கள் மன்றத்தில் என்ன சொல்லப்படுது, ஆனா உச்சநீதிமன்றத்தின் போடப்பட்ட மனுவில் வந்து இந்த இவ்வளவு தெளிவான அந்த வார்த்தைகளை அவங்க இதுதான் அவங்க சொல்லப்பட்ட ஒன்று. ரெண்டாவதா வந்து சிபிஐ விசாரணை கோரி ஒரு உயிரிழந்த ஒரு குழந்தையினுடைய தகப்பன் வந்து போயிருக்கிறார். அப்ப அவர் சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ் வந்தது. அப்ப இந்த மாதிரியான வாதங்களை முன்வைக்கும் பொழுது அதுல நேரடியாக சதி என்கிற வார்த்தை இல்லை என்றாலும் கூட அதனுடைய பொருள் என்னவாக இருக்கும்? நீங்க ஏன் இவ்வளவு இரவோடு இரவாக ஏன் அவங்க வந்து உடற்கூராய்வு பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 41 உடல்களை வந்து விரைந்து அவங்க உடற்கூராய்வு செய்ததே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை மறைப்பதற்காக என்பது போன்ற ஒரு பொருளை தானே இப்படி ஒரு கேள்வியே வருது. அப்போ இவங்க உச்சநீதிமன்றத்தில் வைக்கிற வாதங்கள்ல வந்து மறைமுகமாக இப்படி ஒரு உட்பொருள் இருக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கு. ஆனா உயர்நீதிமன்றத்திற்கு போகும்போது அவங்க அப்படி போகல. என்ன, உச்சநீதிமன்றத்திற்கு போகும்போது மனுவில் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, ஒரு தரப்பு வாதங்களை முன்வைக்கும் போது இப்படி வைக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது இடையில் என்ன நேர்ந்தது? அப்போ இப்படிப்பட்ட வாதங்களுக்குள் போய் ஒளிந்து கொள்வதன் மூலமாக நடந்த எல்லா நிகழ்வுகளையுமே நம்ம மறைத்து விட முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப அதனால தான் தமிழக அரசு திரும்ப அதை என்ன சொல்றாங்கன்னா, இல்லங்க இவர் 12 மணிக்கு வர்றதா சொன்னார், இரவு 7 மணிக்கு தான் வந்தார், அதனாலதான் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு, அதுதான் பிரதானமான காரணம் என்பதை அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க. அப்போ நீங்க இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இந்த வாதங்களுக்கு பின்னாடி போய் ஒளிந்து கொள்ள முடியுமா என்று ஒரு கேள்வி. ரெண்டாவதாக, நீங்க உச்சநீதிமன்றத்தில் வாதத்தை முன் வச்சிட்டீங்க, வெறும் வாதங்களை கேட்டவா நீதிமன்றம் முடிவெடுக்க இல்ல, நீங்க அதை சப்ஸ்டான்சியேட் பண்ணணும், அதுக்கான சான்றுகளை வைக்கணும். நீங்க இந்த சான்றுகளை முன்வைச்சு மறுக்க இயலாத ஆதாரங்களை நீங்க முன்வைக்கும் பொழுதுதான் நீதிமன்றம் அந்த வாதங்களையே ஏற்றுக்கொள்ளும் என்பதெல்லாம் இருக்கு. நீங்க ஒரு குழந்தை அப்பா பெட்டிஷன் போட்டிருந்தாருன்னு சொன்னீங்க இல்லையா, அதுல ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி இருக்கு. அந்த குழந்தையோட பாட்டி நமக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்த்தலாம். என் பிள்ளை பேர் சரிமிலா. அவன் கல்யாணம் பண்ணி 8 வருஷம் ஆகுதுங்க, விட்டுப்பட்டு போயிட்டு 10 வருஷம் ஆகுது கல்யாணம் பண்ணி. பையன் கையில் 6 மாதம் இருக்கும்போது விட்டுப்பட்டு போயிட்டாங்க. விட்டுப்பட்டு போய் இப்போ 8 வருஷம் ஆகுதுங்க. அந்த பையன் 10 வயசு வரைக்கும் நான் தாங்க பார்த்தேன். நானும் என் பிள்ளை என் பையன் தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க. ஸ்டேஷனில் போய் வந்து வாழலான்னு போய் கேஸ் கொடுத்தான். அவன் என்ன பண்ணிட்டா, அவன் பக்கமாக திசையை திருப்பி விட்டு இது வந்து 2வது பொண்டாட்டின்னு சொல்லிப்பட்டு போயிட்டாங்க. அதனால அந்த பையனுக்கு அவனுக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவன் கேஸ் எடுத்துக்கூடாதுங்க. எந்த சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, ஐயாவங்களும் எல்லாத்துக்கும் வணக்கம், அந்த கேஸை எடுத்துக்கூடாதுங்க. அவன் எந்த கேஸ் கொடுத்தாலும் எடுக்கக்கூடாதுங்க. என்ன காரணத்துக்கு அந்த வார்த்தையை சொல்கிறீங்க? அந்த காரணத்துக்கு என்னன்னா, நாளைக்கு என் பிள்ளை வந்து என்ன பண்ணுவாங்கிறதே எங்களுக்கு ஆதரவு யாரும் இல்லை. நானும் என் பிள்ளை என் பையன்தாங்க. ஆனால் கூலி வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு இது. அதனால எங்களுக்கு அவன் சிரமம் நிறையா கொடுத்துருக்குறேன். அதனால அவனால எனக்கு பிரச்சனை வருன்னு தான் நான் வேண்டான்னு ஒதுக்கிறேன். இந்த வழக்குக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை இல்லைங்களா? இல்லைங்க, வழக்குக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைங்க. நாங்கள் பையனை இறந்துட்டு உட்காந்துருக்குறோம். நாங்கள் பையனை பார்க்கறது வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறோங்களா. இந்த கதை வந்து மக்களுக்கு தெரியாதுங்கிறனால நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். கரூர் விபத்தில் இறந்து போன ஒரு சிறுவனுடைய பாட்டி இவங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இன்னைக்கு இந்த சிறுவனுடைய அப்பா வந்து வழக்கு போட்டிருக்காரு. இந்த பாட்டி கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா வழக்குன்னு.
இந்த பாட்டி என்ன சொல்றாங்க, இந்த சிறுவன் 6 மாச குழந்தையா இருக்கும்போதே அவங்க அப்பா எங்களை விட்டு ஓடி போயிட்டாரு. 10-12 வருஷமா அந்த சிறுவனை வளர்த்தது நாங்க தான். கணவனை பிரிஞ்சுட்டாங்கன்னு கணவனை பிரிந்தோர்னு அரசு சான்றிதழை நாங்கள் வாங்கிட்டோம். இப்போது யாருடைய சூழ்ச்சியாலோ நான் தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்லி நான் வந்து அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுவேன் அப்படின்னு அவர் போயிருக்கிறாரு. இந்த குழந்தையை இழந்த குடும்பத்தினர் சொல்கிறார்கள், இந்த குழந்தையை இறந்ததை முன்வைத்து அவங்க அப்பா வந்து அரசியல் காரணங்களுக்காக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் லீகலி இது கரெக்டானே? இது மாரலி கரெக்டா? மாரலி கரெக்டாங்கிற கேள்விக்குள்ள போகும்போது தான் லீகலா இவங்க ஏன் போயிருக்காங்கிற கேள்வி நமக்கு வந்துடும். இப்ப நீங்க சொல்வது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு 6 மாத குழந்தையை வந்து அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போனவர் திடீர்னு போய் சிபிஐ விசாரணை கேட்டு உச்ச நீதிமன்றத்தை அணுகுகிறார். ஒரு விலை உயர்ந்த பெரிய கட்டணம் கொடுக்கிற ஒரு வழக்கறிஞர் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க சார்பில் இந்த சார்பில் வந்து மனு போட்டு இதுக்காக அவங்க வாதிடுறாங்க. அவங்க வாதிடுறவங்க பெறக்கூடிய கட்டணம்லாம் நமக்கு தெரியும். அப்போ திடீர்னு இப்படி வருதுன்னு போடும் பொழுது இது இவராகவே போனாரா இல்லை இவரை வந்து பின்னால் இருந்து வேறு யாரேனும் இயக்குகிறார்களா என்ற கேள்வி இயல்பாகவே நமக்கு வந்திருந்தானே. ஒரு ஜனநாயகத்தில் வந்து ஒரு எளிய மனிதனுக்கு உச்ச நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கிறது மகிழ்ச்சி தானே? சந்தேகம் மகிழ்ச்சி தான். நம்ம அதை சந்தேகிக்கவே வேண்டியதில்லை. ஏன் சந்தேகிக்கவே வேண்டியதில்லைன்னா இதுல வந்து எந்த விதமான டிஸ்பியூட்டுமே இல்லைன்னா நம்ம சந்தேகிக்கவே வேண்டியதில்லை. ஆனா பாருங்க அந்த மூதாட்டி எவ்வளவு மனம் வருந்தி அதை சொல்றாங்க பாருங்க. 6 மாசத்துல வேணான்னு விட்டுட்டு ஓடி போனவன், தவிக்க விட்டு ஓடி போனவன் இப்ப 10 வயசுல இந்த சம்பவத்துக்கு பிறகு போய் வழக்கு போடுறானே என்று தானே இந்த மூதாட்டி கேட்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த விஜயை பார்க்க போறேன்னு கிளம்புற அந்த சின்ன பையன் கிளம்புன அந்த முந்தின நாள் வரைக்கும் அவருக்கு அவன் எப்படி இருப்பானே தெரியாது. அந்த பையனை பார்த்ததே கிடையாது. திடீர்னு வந்து அது என்னோட பையன், அந்த பையன் இறந்துட்டான், நிவாரண தொகை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டா கூட ஒரு பண நோக்கம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனா சட்ட ரீதியா இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்துங்க. அது இல்லாம அங்க வந்து ஆம்புலன்ஸ் வந்து வண்டி இல்லாத நம்பர் இல்லாத ஆம்புலன்ஸ் இருந்துச்சுன்னு இவர் அங்கு போனது போல ஒரு வழக்கை தாக்கல் செய்து சிபிஐ உச்சநீதிமன்றத்தில் இதெல்லாம் தமிழ்நாடு அரசு எடுத்துட்டு போவாங்க. பட் இந்த கேஸை சாதாரணமாக விடுவதில்லை அப்படின்னு தாவேக்கா முடிவு பண்ணிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. இப்ப நீங்க இதுல வந்து உச்ச நீதிமன்றத்தில் தாவேகா சார்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எஸ்ஐடியில் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. எஸ்ஐடி அமைத்து இதை விசாரிப்பதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அதுல முழுக்க தமிழ்நாடு போலீஸ் அதிகாரிகள் மட்டுமே இருக்கிறதா எங்களுக்கு பிரச்சனை. ஒருவேளை இதை கண்காணிப்பதற்கு நீங்க உச்ச நீதிமன்றத்தினோட ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை போட்டீங்கன்னா எங்களுக்கு ஓகேன்றாங்க. அது காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் மீதான நம்பிக்கையின்மை வெளிப்படுத்துறாங்க. அப்போ எஸ்ஐடிங்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களே விசாரிக்கிட்டு, ஆனா அதை ஒரு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கண்காணிக்க வேண்டும் என்பதா அவங்களுடைய கோரிக்கை. இந்த நிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனா கூடுதலாக ஒரு மனு வருகிறது, சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டு ஒரு மனு வருகிறது. அது ஒரு பாதிக்கப்பட்டவர் தரப்புல தான் மனு போடப்படுது. ஏன் பாதிக்கப்பட்டவர் தரப்புல மனு போடுறாங்கன்னா, உச்ச நீதிமன்றம் கேட்கும், நீங்க ஒரு சிபிஐ விசாரணை கேட்டு நீங்க மொட்டையா போக முடியாது. மாறாக எந்த வகையில நீங்க வந்து விசாரணை கேட்கிற பாதிக்கப்பட்டவங்களோட நீ எந்த வகையில தொடர்பு இருக்கு என்று அவங்க கேட்பாங்க. அப்ப கேட்கணும்னா அப்ப இந்த ஒரு இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் அதை போடணும். சோ அதுக்காக கூட அவங்க அந்த வேலையை செஞ்சிருக்கலாம். அதுல ஒண்ணு நாம பிழை என்று நாம் சொல்வதற்கு இல்லை. ஆனா அப்படி சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நினைப்பவர்கள் யார் என்பதான் கேள்வி. அந்த சிறுவனுடைய தகப்பன் நிச்சயமாக அப்படி நினைப்பதற்கான வாய்ப்பில்லை என்பதை தான் அந்த மூதாட்டியினுடைய பைட்டும் அந்த பின்னணி சூழலும் நமக்கு காட்டுது. அப்ப யாரும் அவங்க சொல்லியிருப்பாங்க, ஏன்னா இவ்வளவு உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு அதுக்கு ஒரு மூத்த வழக்கறிஞரை நியமித்து வாதிடுவது என்பது சாதாரணமாக நடந்து நீங்களும் நான் கூட செய்ய முடியாது. விக்டிம் ஃபேமிலி வேணும். அப்ப யாரோ ஒருத்தர் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நினைக்கிறாங்க. யார் அப்படி சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? நீங்க சொன்ன பதில்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு பதில், மக்கள் மன்றத்தில் சொன்னதை சென்னை ஹைகோர்ட்ல சொல்லலைங்கிறத கூட புரிஞ்சுக்க முடியுது. சென்னை உயர்நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் டிராவல் ஆகிற, சென்னையிலிருந்து டெல்லி நோக்கி டிராவல் ஆகிற இந்த இடைப்பட்ட பயணத்தில் வேற ஏதோ நிறைய நடந்திருக்கு. தாவேக்காவினுடைய டோன், அவங்க கேட்குற ஏற்பாடுகள், பாதிக்கப்பட்டவர்களில் ஒரு 5-6 வருஷமா பையனையே பார்க்காத ஒரு அப்பாவை கொண்டு வந்து அந்த பையனோட அப்பா வழியா சிபிஐ விசாரணைங்கிறது வந்து ஒரு சென்னையிலிருந்து டெல்லியை நோக்கி நகர்கிற ஒரு நகர்வு நமக்கு தெரியுது இல்லையா? கண்டிப்பா தெரியுது. அடுத்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க. ஐ திங்க் இன்ட்ரீம் ஆர்டர் வரும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் வரல. வந்தா நம்ம நாளைக்கு கூட பேசலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் டாபிக். ரேவந்த் சார், ஓகே. அடுத்து நம்ம ஆர்டிஎக்ஸினுடைய 2வது செக்மெண்ட் வந்து தாக்கப்படும் தாவேகா அரவணைக்கும் அதிமுக. எஸ், தாக்கப்படும் தாவேகா அரவணைக்கும் அதிமுக. ஏன் நம்ம இப்படி ஒரு தலைப்பு எடுத்திருக்கோம்? அதுக்கான ரேப் பேக்கேஜை முதல்ல பார்த்துக்கலாம்.
அதிமுக தாவேக்காவை தற்காத்துக் கொண்டிருப்பது மாதிரியான நிகழ்வுகள் அரசியலில் அரங்கேற துவங்கியுள்ளன. எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரங்களில் தாவேக்கா கொடி காட்டப்படுகிறது. விஜயை ஏற்கனவே கூட்டணிக்கு வெளிப்படையாக அழைத்திருக்கிறார் முன்னாள் அமைச்சரான ராஜேந்திர பாலாஜி. இந்த நிலையில்தான் தமிழகத்தில் ஒரு கொள்கையற்ற இளைஞர் கூட்டம் உருவாகியிருக்கிறது என தாவேக்காவை மறைமுகமாக விமர்சித்திருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அதே சமயம் அதிமுக என்ற கட்சியை வாடகைக்கு எடுத்துள்ள எடப்பாடி பழனிசாமி இப்போது அதை பாஜகவிற்கு உள்வாடகைக்கு விட்டிருக்கிறார் என மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார். கிட்டத்தட்ட திமுக, பாஜக, அதிமுக பெயர் சொல்லாமல் தாவேக்கா என இந்த மூன்றையும் ஒரே தட்டில் வைத்து பார்ப்பதாக தெரிகிறது. தாவேக்கா மீது தாக்குதல்கள் தொடர்வது, அதிமுக அந்த கட்சியை அரவணைப்பதும் அரசியல் களத்தில் நிகழ துவங்கி இருக்கிறது. ஆனால் இதுவரை விஜய் இது பற்றி வாய் திறக்கவில்லை. இந்த ஒருதலை காதல் அரசியலின் அடுத்த கட்டம் என்ன என்பதை விவாதிக்கிறது இன்றைய RDX. ரொம்ப ஒரு ஒருதலை காதல் தான் எனக்கு அது படுது. ஆமாம், அதிமுக சார்பாக தாவேக்காவை ஐயோ பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம ஹீரோயின் பார்த்துருப்போம் இல்லையா, ஏதோ ஒரு வகையில் ஹீரோயின் மாட்டிக்குவாங்க, ஹீரோ போய் காப்பாற்றின அந்த செகண்ட் வந்து ஒரு காதல் வந்துடும். ஆனால் ஏற்றுக்கிறாங்களா இல்லையாங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. அதிமுக தாவேக்கா கூட்டணிக்காக தயாராகி கொண்டிருக்கிறதா தமிழ்நாடு நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். RDX ஸ்பெஷல் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, கொடி பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, எழுச்சி ஆரவாரம். பாருங்க, கொடி பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, எழுச்சி ஆரவாரம். தமிழ்நாடு அரசியலில் சேர வேண்டிய ஜோடிகள்னு எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காட்சி இது. எப்படி சார் பார்க்குறீங்க? எனக்கு என்னன்னா, முதல் நாள் இயல்பாக ஒரு தாவேக்கா கொடி பறக்கலாம், ஒரு ஆர்வத்தில் வைக்கலாம், ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து ஃப்ளெக்ஸ் பேனர் வைப்பாங்க. ஆனால் இது நெருங்க வந்து தாவேக்கா ஆட்களும் அதிமுக ஆட்களும் ஒரு கூட்டணிக்கு, அதாவது தலைவர்கள் முடிவெடுப்பதற்கு முன்பாகவே தொண்டர்களே முடிவெடுக்கிற ஒரு பெரும் ஜனநாயகத்தை 2020 நம்ம சாட்சியாக இருக்கோங்கிறது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் நிறைய ஜனநாயகம் பற்றி பேசுகிறாள். ஆமாம், இப்போது நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் தாவேக்காவினர் முன்வைத்த வாதங்களில் மிக முக்கியமான வாதம் என்னன்னா, உயர் நீதிமன்றம் விஜயை நோக்கி தாவேக்காவை நோக்கி கூறிய கருத்துக்கள் வந்து எங்களுக்கு அரசியல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை. காரணம், நாங்கள் தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சியாக வளர்ந்து வருகிறோம். பிரதான எதிர்க்கட்சி தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சியாக வளர்ந்து வருகிற தாவேக்காவை தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரா? ஒன்று. ரெண்டாவது, இந்த விஜய் பேச்சில் அல்லது அவருடைய விளக்கங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, பாஜகவோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, நேரடியாகவும் இல்லை, மறைமுகமாகவும் இல்லை. அதாவது திமுகவை விமர்சிக்கும் போது மறைமுக உறவுக்காரர்கள் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தார். அதிமுக நேரடியாக கூட்டணிக்கு போயிட்டாங்க, அவங்க நேரடி உறவுல இருக்கிறாங்க. ஆனா திமுக வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமாக ஒரு உறவுல இருக்கிறாங்க. இந்த மறைமுகமான உறவை கூட நாங்கள் ஏற்க மாட்டோம். ஓகே, பாஜகவோடு இணக்கம் என்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது என்று அவர் வந்து சொல்லியிருக்கிறார். அப்போ ரெண்டு கருத்துக்கள் வந்து ஆணித்தரமாக முன்வைக்கப்படுகிறது. ஒன்று, தமிழக அரசியலில் தாவேகா பிரதான எதிர்க்கட்சியாக வளர்ந்து வருகிறது. இரண்டாவதாக, பாஜகவோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒட்டுமில்லை, உறவும் இல்லை என்பதுதான்.
இவ்வளவு திட்டவட்டமாக சொல்கிற ஒருவரை பார்த்து அதிமுக கூட்டணி வைக்க ஏன் விரும்புது? இல்லை, நமக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. அதே மாதிரி ஆர்டிஎக்ஸுக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அந்த கேள்வி என்னன்னு பார்த்தலாம். தாவேகாவை அதிமுக அரவணைக்கிற அந்த பாசம், அந்த அரசியல் என்ன அப்படிங்கிறத நமக்கு எதனால இந்த கேள்வி வந்துச்சு நமக்கு டவுட் வரும் இல்லையா? அந்த டவுட் என்னன்னா, பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள், முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் என்ன சொன்னாருங்கிறத பார்த்துருவோம். நமக்கு சந்தேகம் ஏற்படுறதுக்கு அளவுக்கு அண்ணன் என்ன பேசினாருன்னு பார்த்துருவோம். எடப்பாடியார் அவர்கள் கரூர் சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டால் அதை தருவதற்கு திமுக ஆட்சி ஏன் தயக்கம் காட்ட வேண்டும்? மடியிலே கனமில்லை என்றால் வழியிலே பயமில்லை என்று சொல்லுகிற ஸ்டாலின் இதற்கு மட்டும் ஏன் இவ்வளவு யோசிக்கிறார்? அவரே போலீஸ் மந்திரி, அவரே அவருடைய போலீஸை விசாரித்தால் என்ன நியாயம் கிடைக்கும்? ஆகவேதான் இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதே போல இன்றைக்கு தாவேகா தொண்டர்களை பொய் வழக்குகளை போட்டு மிரட்டுகிற செயலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஐடி விங்கை சேர்ந்த நிர்வாகிகள் தருகிற தகவல்கள், உண்மையான தகவல்களை ஸ்டாலின் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்கள் மீதும் பொய் வழக்கு போட்டு பலரை சிறையிலே தள்ளுகிற முயற்சியிலே ஸ்டாலினுடைய போலீஸ் ஈடுபட்டிருக்கிறது. இதெல்லாம் வெகுகாலம் ஓடாது, இந்த வண்டி வெகுகாலம் ஓடாது. அதே போல தாவேகா தொண்டர்களுக்கு அதே போல அதனுடைய கட்சியையும் கொடுமைப்படுத்துகிற செயலிலே திமுக ஈடுபடுமானால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகத்தை காக்கின்ற முயற்சியாக உறுதியாக அதற்கு குரல் கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் திமுக பாஜகவை பல ஆண்டுகளாக இங்கே கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. பாஜக தமிழ்நாட்டு கேடுன்னு அவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்க. பாஜக தொண்டர்களுக்காக கூட அதிமுக ஒருபோதும் வந்து நின்றதில்லை. தாவேகா தொண்டர்களுக்காக இவங்களோட உணர்ச்சி வந்து நம்ம உண்மையிலேயே புல்லரிக்க வைக்கிறது. ஏற்கனவே பொள்ளாச்சி ஜெயராமன் பேட்டி ஒன்றை பார்த்தோம். இப்பொழுது முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேட்டி ஒன்றை பார்த்து விடலாம். திமுக தோற்கடிப்பிற்கு வலுவான கூட்டணியை அமைக்கும், எங்களுடைய பொதுச்செயல் அமைப்பார். அதற்கு யாரோடையும் திமுக எதிர்க்கின்ற கட்சிகள் எல்லோரோடையும் பேசுவார்கள். நடிகர் விஜய் அவர்கள் திமுகவைத்தான் கடுமையாக எதிர்த்திருக்கிறார். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற கருத்தை தான் மையப்படுத்தி அவர் பேசியிருக்கிறார். ஆகவே எல்லோரையும் நாங்கள் அழைப்போம். திமுகவை தோற்கடிக்க, திமுகவை வீட்டுக்கு அனுப்ப எல்லா அஸ்திரங்களையும் அதிமுக பயன்படுத்தும். எங்களுடைய பொதுச்செயலாளர் பயன்படுத்துவார், நாங்களும் பயன்படுத்துவோம். இதையொட்டி ஆர்டிஎக்ஸுக்கு எழுந்திருக்கிற பெருங்கேள்வியை மீண்டும் பார்த்து விடலாம். தாவேகாவை அதிமுக அரவணைக்கும் அரசியல் தான் என்ன? நீங்க சொல்லுங்க. தாவேகாவை அரவணைக்கும் திமுக எனக்கு அந்த குமாரபாளையம்னால அந்த கொடி நேற்று பேசுனது இல்லை, அந்த ஊரில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட வால்யூம் லெவல்னு ஒன்று இருக்கும். பொதுவாக வந்து முடிக்கிற போது, தொண்டர்களை நோக்கி ஆவேசமாக பேசுகிற போது, முதலமைச்சருக்கு சவால் விடுகிற போதுன்னு ஒரு உரத்த குரல் எடுப்பார். ஆனால் அந்த குரல் உரத்து இருக்கும், இல்லை குறைவாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அந்த குரலில் மகிழ்ச்சியோ எதிர்காலமும் நான் பார்த்ததே இல்லை. முதன் முறையாக நேற்று அங்கே பாருங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, இங்கே உழுகிற சத்தம் கோபாலபுரம் கேட்கணும்னு அவர் சொல்கிற அந்த வார்த்தை பிரயோகத்தில் உண்மையிலே நான் எழுச்சியை பார்த்தேன். எழுச்சி நடந்துருச்சுன்னு அவர் சொல்கிற போது உண்மையிலேயே அவர் நம்புகிறார். ஒரு அதிமுக பாஜக கூட்டணி செல்ஃப் எடுக்காத சூழல்ல இன்னும் ஒரு புதிய சக்தி, திமுகவை கடுமையாக எதிர்க்கிற ஒரு சக்தி தான் கூட சேரணும் அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு ஏக்கம் இருந்தது. பாமக தேமுதிகன்னு அவங்கள்ட்ட ஏற்கனவே இருந்த கட்சிகளை சேர்த்து கொண்டாலும் கூட அந்த வெற்றியை உறுதி செய்ய முடியுமான ஒரு டவுட் இருந்துச்சு. நேற்று எழுச்சின்னு அவர் சொன்ன வார்த்தையில தொண்டர்கள் எழுச்சியை நான் பார்க்கல, எடப்பாடியிடமே அந்த எழுச்சியை நான் பார்த்தேன். அதனால உண்மையிலேயே தாவேகாவை ஒரு தாயை போல அரவணைக்கிற, நம்ம வந்து ஒரு சிலை காதல்னு சொல்லிட்டோம், ஒரு காதலனை போல அரவணைக்கிற ஒரு இடத்துக்கு அதிமுக நகர்ந்துட்டாங்க. இனி அடுத்தடுத்து எல்லா அமைச்சர்களும் தாவேகா தொண்டர்களுக்கு பாசமா பேசுவாங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா. இப்ப பொலிட்டிக்கல் ப்ராபசின்னு சொல்லுவாங்க, ஒரு அரசியல் ரீதியான தீர்க்க தரிசனம் என்று ஒன்று. அப்படி ஒரு தீர்க்க தரிசனத்தை எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே முன்வைத்தார், ரொம்ப நாளா முன் வச்சிட்டு இருக்காரு. என்னன்னா, அதிமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய கட்சி ஒன்று வரும் அப்படின்னு அவர் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு. பலரும் பலவிதமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க, அது எந்த பெரிய கட்சியாக இருக்கும். நான் திமுக இப்படி கூட ஒரு தாவேகாரர் பேசியிருக்காருங்க. ஆமா, ஒரு இணையதள இதுல பார்த்தேன் நானு.
எங்க தலைவர் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க அதிமுக திமுக கூட கூட்டணி வைக்கிறேன் சொல்லியிருந்தா அப்படியா ஒரு தாவேக்கார் பார்த்துட்டு சொல்லியிருந்தாரு. அப்போ இந்த பெரிய கட்சியாக இருக்க நம்ம அப்படி ரொம்ப ஆராய்ந்து கொண்டிருந்தோம். அப்ப இப்பதான் தெரியுது தாவேக்காங்கிற பெரிய கட்சியை தான் அதிமுக வந்து கூட்டணி சேர்க்க போகிறது. ஒன்று. ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணை கேட்பது யார் அப்படின்னு நம்ம ஒரு குரல் அனுப்பணும் பாருங்க. அதுக்கு பதில் சொல்றாங்க, எங்க தலைவர் சிபிஐ விசாரணை கேட்டா நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சிபிஐ விசாரணை அதிமுக கேக்குது. அது மட்டும் இல்லாம பாஜக ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க சிபிஐ விசாரணை வேணும். அப்போ தாவேகா எஸ்ஐடினா கூட ஓகே தான், நீங்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கண்காணிச்சா போதும்ன்றாங்க. ஆஹா எங்களுக்கு நியாயம் வேணும், சிபிஐ விசாரணை தான் வேணும்னு அதிமுகவும் பாஜகவும் சொல்றாங்க. இல்ல சிபிஐ விசாரணை வந்தாதான் நீங்க இங்க வருவீங்கன்னு சொல்றாங்களா? அப்படித்தானே நம்முடைய பொருள். அப்ப அதனுடைய அடுத்த கட்ட பரிமாண வளர்ச்சியாகத்தான் நீங்க எதை பார்க்க வேண்டியிருக்குன்னா திமுக வந்து கொடுமைப்படுத்தினால்ங்கிறார். நீங்க அந்த வார்த்தையை நீங்க சாதாரணமா நீங்க கடந்து கொடுமைப்படுத்துறதுன்னா சித்திரவதை பண்றது. எப்படி சித்திரவதை பண்றது? இந்த பொள்ளாச்சி பாலியல் அவர் சொல்றது வந்து வதந்திகளை பரப்புனதுக்காக கைது பண்ண நபர்களை அது வேறங்க. கொடுமைப்படுத்துறதுங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்கிறேன் நான். பொள்ளாச்சி பாலியல் வழக்குல அந்த பெல்ட்டால அந்த இளம் பெண்களை அடிச்சு அதுதான் கொடுமைப்படுத்துறது, அதுதான் சித்திரவதை பண்றது இல்லையா? பொருள் அப்படித்தானே வரும். இப்ப நீங்க கொடுமைப்படுத்துறதுன்ற ஒரு வார்த்தையை நீங்க சொல்றீங்களா, அதனுடைய பொருள் என்ன நமக்கு விளங்கல. அப்படி கொடுமைப்படுத்தினா நாங்க வந்து அரவணைப்போம், அரணாக நிற்போம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதிமுக போயிருக்கு. பின்னாடியே ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாரு, திமுக எதிர்க்கிறதுனால நீங்க எங்க பக்கம் வந்துருங்க என்று அவங்க கூப்பிடுறாங்க. அப்ப இவங்களை பொறுத்தவரையில இப்பொழுது கூட்டணிக்கு விஜயை பணிய வைக்க வேண்டும் என்பது ஒன்றுதான் இவர்களது இலக்கு என்பது நேரடியா அவங்க சொல்லலாலும் கூட நமக்கு சுற்றி நடக்கக்கூடிய அவங்க உச்ச நீதிமன்றத்தில் போய் சிபிஐ விசாரணை கேட்கறது, இவர் நாங்க அரவணைப்போம் சொல்றது, திமுக வீழ்த்தணும்னா நீங்க என் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்றது, எடப்பாடி பழனிசாமியே கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி என்று ஒரு பொதுக்கூட்ட பிரச்சார கூட்டத்திலே பேசுவது என்பது சுற்றி 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 நமக்கு காட்டுவது இதுதான். அப்ப அரவணைக்கிற அரசியல் என்பதை தாண்டி இந்த அரசியல் லாபம் என்பது, அதாவது அதிமுக பாஜக கூட்டணிக்கு தாவேகாவும் வந்தால் வெற்றி என்பது உறுதி என்று அவங்க கருதுகிறாங்க என்று நான் நினைக்கிறது தானே நமக்கு தோணும். இல்ல நீங்க தாக்கப்படும் தாவேகா அரவணைக்கும் தேஜாக்கும் நீங்க போடல, அரவணைக்கும் அதிமுக தான் போட்டிருக்கீங்க. லாஜிக்கலி என்டிஏவுக்கு விஜய் வருவாரான்னு தெரியல, பாஜக இருக்கிற இடத்துக்கு விஜய் வருவாரான்னு தெரியல, அதிமுக தனக்கு ஒரு புதிய கூட்டணி கட்சி கிடைச்சதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு இதில் ரெண்டாவது கேள்வி ஒன்று இருக்கிறது, ரொம்ப முக்கியமான கேள்வி. கொள்கையற்ற கூட்டம்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. யாரை சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின்? அந்த வீடியோ உதயநிதி வீடியோ இருந்தால் கூட பிளே பண்ணலாம். பெற முடியாது. அதனாலதான் இன்னைக்கு அதிமுகவை மிரட்டி அவங்களோட தோல் மேல ஏறிக்கிட்டு இன்னைக்கு சவாரி செஞ்சுட்டு தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பாக்குறாங்க. பாஜகவுக்கு பழைய அடிமைகள் பத்தாம இன்னைக்கு புது புது அடிமைகளையும் வலை வீசி தேடிட்டு இருக்குது பாஜக. எத்தனை அடிமைகளுடைய துணையோடு வந்தாலும் பாஜக வந்தாலும் தமிழ்நாடு சுயமரியாதை மண் என்பதை 2026 சட்டமன்ற தேர்தல் மீண்டும் முடிவு செய்து அவங்களுக்கு நிரூபித்து காட்டும். இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை என்ன? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அதிமுக வாடகை எடுத்து இன்னைக்கு அந்த கட்சியை உள்வாடகைக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சுயமரியாதைனா என்னன்னு கூட தெரியாது. கொள்கையற்ற ஒரு இளைஞர் கூட்டம் இப்பொழுது உருவாகி இருக்கிறாங்க. அவங்கள கொள்கை மயப்படுத்த வேண்டிய பொறுப்பு எல்லாரையும் விட நமக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஐயா ஆணிமுத்து காட்டிய வழியில பெரியாரத்தை இன்னும் அதிகமாக பரப்புவோம். அதற்கு நாமும் இளைஞரணியும் நிச்சயம் நம்முடைய தலைவர் அவர்களும் உங்களோடு துணை நிற்போம் என்று அந்த உறுதியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சொல்வது யாரை சொல்கிறார்? இப்போ வந்து ஒரு கொள்கையற்ற கூட்டம்ங்கிற வார்த்தையை வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய தொண்டர்களை குறிப்பிட்டாரா இல்ல தாவேகா தொண்டர்களை குறிப்பிட்டாரா? அது தாவேகா தொண்டர்களை தான் அவர் குறிப்பிடுகிறார் என்பது அவருடைய பேச்சு. இந்த பகுதி மட்டும் இல்ல, வேறொரு பகுதியும் நீங்க சேர்த்தே கவனிக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்து அதிமுகவை சாடிடுறாரு. அதாவது பாஜக வந்து தமிழ்நாட்டில் நுழைய முடியாது என்பதனால அதிமுகவின் தோள்கள் மீது ஏறி சவாரி செய்கிறது என்று அவர் சொல்கிறார். இரண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா வாடகைக்கு எடுத்து உள்வாடகைக்கு விட்டுட்டாரு என்பதை சொல்கிறார். இப்படி பழைய அடிமைகள் போதாதுன்னு புது புது அடிமைகளை பாஜக தேடுகிறது. ஒரு கொள்கையற்ற கூட்டம், உங்களுக்கு நான் யாரை சொல்றேன்னு தெரியும் என்று அவர் சொல்கிறார். அவர் சொல்றது வந்து தாவேகாவினரை தான் அவர் சொல்கிறார் என்பதுதான் அதுல வெளிப்படையாக அவர் நேரடியாக சொல்லல. இப்ப நீங்க சற்று முன்னதாக நீங்க சொன்னீங்க விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கு வாங்கன்னு தான் கூப்பிடுறாங்க, அதிமுக கூட்டணிக்கு தான் அவர் வருவாரு.
வரலாம் என்பது போல ஒரு பேச்சு இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குன்னு அவர் எங்கேயுமே சொல்லலையே என்பது போல நீங்க கேட்டீங்க. ஆனா உதயநிதியினுடைய குற்றச்சாட்டு என்ன, உதயநிதியினுடைய அரசியல் விமர்சனம் என்னன்னா, இந்த அதிமுக தாவேகாவை அழைப்பதே பாஜகவினுடைய உத்தரவின் பேர்ல தான், அல்லது பாஜகவினுடைய வழிகாட்டுதலின் பேர்ல தான். இந்த அடிப்படையில தான் அவர் அவங்களவே கூப்பிடுறாரு. அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே இருக்கிற அடிமைகள் பத்தாதுன்னு புது அடிமைகளை அவங்க தேடுறாங்க என்று அவர் சொல்கிறார். இட்ஸ் ஆல் பிஜேபிஸ் பிளான். இது பாஜகவினுடைய ஒரு திட்டம். அந்த திட்டத்துல பாஜக அதிமுக பத்தல, புதுசா ஒரு ஆளை சேர்ப்போம், அந்த வந்திருக்காரு தாவேக்கா, அவங்களையும் சேர்ப்போம்னு. அது உண்மையிலேயே பாஜகவின் திட்டமாக இருந்தால் திமுக அதை கொள்கையற்ற, இப்போ தாவேக்கா ஆட்களுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்து கொள்கையற்ற கூட்டம்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க அதை பாஜகவோடும் அதிமுகவோடும் தள்ளி வைக்கிறீங்கன்னு அர்த்தம் தானே? நீங்களே தள்ளி விடுறீங்கன்னு அர்த்தம். ஆமா. இப்போ நீங்க இத இப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம். இதை நீங்க விளைவினுடைய அடிப்படையில நீங்க புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கிறீங்க. பாஜக பாஜக பக்கமே தள்ளி விட்டு விடுவது என்கிற அது விளைவுக்கு அது கொண்டு போய் விடும் என்கிற அடிப்படையில் நீங்க விமர்சிக்கிறீங்க. ஆனா அப்படி மட்டும் அந்த விஷயத்தை பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது அப்படின்னீங்கன்னா, திமுகவை பொறுத்தவரையில தொடர்ச்சியாக அந்த குரல், முதலமைச்சருடைய குரல் என்னவாக இருந்ததுன்னா, இந்த கரூர் ஸ்டாம்பீடு 41 பேர் உயிரிழப்பை அரசியலாக்க வேண்டாம். அதுல இப்போ வரைக்கும் அவர் தெளிவா இருக்கிறார். அதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இல்லை? அவர் எங்கேயுமே எப்பவுமே அதை சொல்லல. அப்போ அவங்களுடைய பொருள் என்னன்னா, இந்த துயர சம்பவத்தை இப்படி அரசியல் ரீதியாக இதை அணுக வேண்டியதில்லை என்பதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. ஆனா தாவேகாவினுடைய நிலைப்பாடு என்ன, அப்படியே அதற்கு நேர் எதிராக போய் அதனுடைய முழு பொறுப்பையும் திமுக மீது சுமத்தி விட வேண்டும் என்று அவர்கள் அரசியல் ஆக்கிட்டாங்க. இப்படி அவங்க வரும்பொழுது கூடவே யார் வர்றாங்க? அதிமுகவும் பாஜகவும் கூட வர்றாங்க. அரவணைப்பது மட்டுமல்ல, இவங்களின் மீண்டும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தோல்வி, இது தோல்வினா அது அரசும் காவல்துறையும் தான் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும், விஜயை நீங்க எங்கேயுமே குறை சொல்ல வேண்டியதில்லை என்று சொல்கிறாங்க. அப்ப இவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சேர்க்கை ஒன்று உருவாகி விடுகிறது. ஒன்று. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, இந்த இவங்களுக்குள்ள 3 பேரை நீங்க கனெக்ட் பண்ணுங்களேன். காமன் பாயிண்ட் என்ன, காமன் அஜெண்டா என்ன? அப்படி திமுக எதிர்ப்பு, திமுக ஆட்சி கட்டிலிருந்து அகற்றுவது, அவங்களை வீட்டுக்கு அனுப்புவது என்பதுதான். அப்போ இந்த காமன் அஜெண்டாங்கிற அந்த சரடு இருக்கு பாருங்க, நம்ம அதை பார்க்கறதே கிடையாது. அப்போ அந்த சரடு இவங்களை ஒருங்கிணைக்குது. இதன் பிறகு நீங்க அவங்கள போய் நம்ம அப்படி தள்ளி விடுறோம் என்று கருதுவதற்கு என்ன இருக்கிறது? அவங்க நிலைப்பாடே எப்படி இருக்குன்னா, இதோடு போய் சேருவதற்கு வசதியாகத்தான் இருக்கிறது என்று தானே திமுக கருதும். நீங்க அப்படி அரசியல் ரீதியாக தள்ளி விடுவாங்கன்னு நீங்க எப்படி? நீங்க ஒரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றதெல்லாம் பார்த்தா, நாம் தான் அந்த கொள்கை கூட்டத்துக்கு பெரியார் ஏத்தி கற்றுக் கொடுக்க வேண்டும், ரொம்ப கனிவோட பேசினாரு. அதனால கேட்டேன். நாம் இங்க தாக்கப்படும் தாவேக்கா, அரவணைக்கும் அதிமுக, சென்னை உயர்நீதிமன்றத்தை கேள்வி கேட்ட உச்சநீதிமன்றத்தினுடைய நிறைய போர்ஷன்ஸ் குறித்து நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். இன்னைக்கு எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படலனாலும் நாளை அல்லது அடுத்தடுத்த வாரங்களில் ஏதாவது ஒரு இன்ட்ரீம் ஆர்டராவது, நவம்பருக்கு முன்னாடியே ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரூருக்கு எப்போது செல்கிறார் விஜய், எப்போது மீட் பண்ண போறாரு, எங்க மீட் பண்ண போறாரு, யாருடைய இடத்தில் மீட் பண்ண போறாரு, நிறைய தகவல்கள் RDX வந்திருக்கு. நம்ம நாளையும் பேசத்தான் இருக்கிறோம். சந்திக்கலாம் நேர்களே. நன்றி, வணக்கம்.